பொங்கலூர் மணிகண்டன் இருந்து இதை தொடங்குறேன். திரு மணிகண்டன், கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில இந்த இணைப்பு அப்படிங்கிறது எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இது சாதாரணமா நடக்கல, கடும் விமர்சனத்தை அவர் வைக்கிறார் நிர்மல்குமார். அப்படின்னா அந்த விமர்சனத்தோடு அவரை ஏற்றுக்கொள்கிறது அதிமுக. பாரதிய ஜனதா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோழவந்தான் மாணிக்கம் அவர்களை பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவிலிருந்து இணைத்துக் கொண்டது. அப்பொழுதெல்லாம் இந்த கேள்வியை பாரதிய ஜனதா கட்சி எழுப்பியாக தெரியவில்லை. ஏன்னா அதிமுக என்பது தமிழ்நாட்டில் பலம் வாய்ந்த கட்சி. அதாவது தமிழ்நாட்டு நலனுக்காக இந்த கட்சி தான் மிக சரியாக செயல்படுகிறது என்று யார் நம்புகிறார்களோ விரும்புகிறார்களோ அவர்கள் தங்களுக்கு பிடிக்காத கட்சியிலிருந்து வெளியேறி வருவது என்பது இயல்பு இயற்கை. எனவே இது மட்டுமல்ல, இந்த விஷயத்தை நான் குறிப்பிட்டாக வேண்டும். திரு அண்ணாமலை அவர்கள் தொடக்கத்துல பிஜேபி இணைந்து தெரிந்து வந்தபோது நானே நம்முடைய தொலைக்காட்சியிலேயே பாராட்டி பேசியிருக்கேன். ஒரு நல்ல இளைஞர், நல்ல படித்தவர், ஒரு பன்முகத்தன்மையோடு இயங்கியவர், அரசியல் தலைவர் என்று வரவேற்பு பேசியிருக்கிறது. ஆனால் அவர் பாஜக மாநில தலைவர் ஆன பிறகு தமிழ்நாட்டுடைய பிரதான கட்சியாக நாட்டை நீண்டகாலம் ஆண்ட கட்சியான அதிமுகவை குறிவைத்து தொடர்ந்து இந்த கட்சியை சிதைப்பதற்கான முயற்சி எடுக்கிறார் என்று தொண்டர்கள் நினைக்கிறவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தார். குறிப்பாக ஈரோடு கிழக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் அது கூட்டணி கட்சி என்று சொல்லிக் கொண்டிருந்த அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை ஆதரிப்பதில் ஒரு எளிதிர் நிலையை உருவாக்கினார். முன்னாள் அமைச்சர்கள் பரப்புரைக்கெல்லாம் களத்துக்கு சென்று வந்ததை பார்த்தோமே. பரப்புரையில அதிமுக வேட்பாளருக்கு திரு தென்னரசுக்கு உறுதியான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இல்லையா? அதிமுக தலைவர்கள் அவரோடு, எடப்பாடி பழனிசாமியோடு நேரடியாக அவர் வரல, எனக்கு வேற தேதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாலும் அதற்காக அவர் களத்துக்கு போகாம இல்லையே. நம்மளுடைய கிராமங்கள் ஒரு பழமொழி உண்டுங்க. அதாவது செருப்பால் அடித்து கருப்பட்டி கைவிடும் சொல்லுவாங்க. அதாவது அதிமுகவை ஆதரிக்கிறோம், அதிமுகவோடு இணக்கமாக இருக்கிறோம், அதிமுக ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்றெல்லாம் பேசிக்கொண்டு ஒரு புறம். இன்னொரு புறம் முன்னாள் அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள், அண்ணன் எஸ் பி வேலுமணியாகட்டும், அண்ணன் ஜெயக்குமார் ஆகட்டும், ஐயா கே பி முனுசாகட்டும், மிக மூத்தவர்கள். இவர்களெல்லாம் அரசியல்ல 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் அனுபவப்பட்டவர்கள். இவர்களெல்லாம் ஆதரவு தேடி ஒரு கூட்டணி கட்சிங்கிற நம்பிக்கையோடு ஆதரவு தேடி போகிறாங்க. அவர்கள் ஆதரவு கேட்டு வந்தவர்கள் கூட நீண்ட நாட்களாக இழுபறியில செலுத்தி அதிமுகவை ஆதரிக்கிறதா பிஜேபி இல்லா என்றெல்லாம் சந்தேகம் வைத்து மக்கள் மத்திய தொழில் உருவாக்கி அண்ணாமலை செய்தார். இன்னொன்றுங்க, பிஜேபி என்றாலே ஒரு குறிப்பிட்ட மதம் அவரை முற்றாக விரும்புவதில்லை. அதே போல இன்னைக்கு அதிமுக தொண்டர்களும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் பிஜேபி தமிழ்நாட்டு தலைமை குறிப்பாக அண்ணாமலை நடவடிக்கைகளை முற்றிலும் விரும்பவில்லை என்றுதான் முழுமையான உண்மை. கூட்டணியில இருக்கிறாங்க, கூட்டணியில தொடர்ச்சியாக இரட்டை இலை வெற்றி பெறணும்னு அவரும் அதற்கான முயற்சிகள் எடுத்தாரு. தேர்தலுக்கு முன்னதாக திரு சி டி ரவி, திரு அண்ணாமலை உள்ளிட்டவர் எல்லாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து வரணும்னு சொன்னாங்க. அது வராத போது இந்த தேர்தல் தோல்வியாக அது பெரும் வாக்கு வித்தியாசமாக அமையும் போது அது பற்றி ஒரு கருத்தை சொல்றாரு. அது ஒரு கூட்டணி தலைவரோ அந்த கருத்தை சொல்வது என்பதே அது வந்து ஒரு அது பெரும் விமர்சனமா எடுத்துட்டீங்களா? அதுக்கான எதிர்வினையாக தான் இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கா? அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஈரோடு, குறிப்பா ஈரோடு கிழக்குல ஒரு 50,000 வாக்கு, 60,000 வாக்கு, 1 லட்சம் வாக்கு அல்லது 26,000 வாக்கு வைத்திருந்து இந்த மாதிரி சொன்னா பரவாயில்ல. உண்மையை சொன்னா ஒரு 3-4,000 வாக்குகள் மட்டுமே உள்ள ஒரு மிகச்சிறிய கட்சி, வளர வேண்டும் என்று விரும்புகிற கட்சி. இப்ப அந்த கட்சி அதிமுகவுக்கு பாடம் சொல்ல, ஆலோசனை சொல்ல, அறிவுரை சொல்ல தகுதி இருக்கிறதா என்பதை நிச்சயமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா ஒன்றுபட்ட அதிமுக இல்ல, நம்ம அந்த ஆர்குமெண்ட்டை வைக்க முடியுமா திரு மணிகண்டன்? ஏன்னா நீங்க வந்து அப்படியான தகுதிகளோடு அப்படியான வாக்கு வங்கி இல்லாமலா கூட்டணியில அவங்க வச்சுக்கிறாங்க? கூட்டணியில இருக்கணுங்கிற முடிவை திரு எடப்பாடி பழனிசாமி தான் எடுக்கிறாரு. அதற்காக காத்திருந்தாங்க இவங்க. நீங்க வந்து ஆதரவை வெளிப்படையா தெரிவிக்கிற வரைக்கும் காத்திருந்தாங்க. அப்ப வாக்குகள் இருக்கு அல்லது வேறு பலம் இருக்குங்கிற அந்த எண்ணத்துல தான் கூட்டணியில இருக்கிறாங்க. பலமே இல்லைன்னா ஏன் வச்சுக்க போறாங்க? கூட்டணியில் சேர்க்கிற போது இப்போ ஆளே இல்லாத லெட்டர் நிறைய இருப்பாங்க. ஒரு ஏதோ சமுதாய பகுதியாகவோ வேற ஏதோ ஒரு காரணத்தினாலோ நிறைய இயங்குவோம். அவர்களை கூட ஒரு 10-50 கூட்டணி சேர்த்து கொண்டு 4-5 சீட்டுகளை கொடுத்து வெற்றி பெற வைத்து பிரதிநிதியாக சட்டமன்றத்தில் திமுக அதிமுக மாறி மாறி உள்ள வச்சிருக்காங்க. அப்போ இது மாதிரி எல்லாம் கருத்து சொல்லி இந்த அதிமுக இயங்க வேண்டும் பாருங்க. இப்போ 31 ஆண்டு காலம் நாட்டை ஆண்டு கட்சி, 48 ஆண்டு காலம் அனுபவம் உள்ள தலைவர் எடப்பாடி அவர்கள்.
அவர்களுக்கு அவருடைய பொதுவாக வயதே காலத்தில் அண்ணாமலை அவர்கள் ஆலோசனையோ அறிவுரையோ சொல்வது நாகரிகம் அல்ல கருத்து. ஏன்னா இதை எனக்கு தெரிந்து 2ஆம் கட்ட அதிமுக தலைவர்களோ தொண்டர்களோ நிச்சயமாக விரும்பவில்லை. அந்த எடப்பாடி அவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் சரி, அதை அனைவரும் ஏற்பார்கள். ஆனாலும் கூட அதிமுகவை நோக்கி தலைவர் எடப்பாடியை நோக்கி விரல் நீட்டி பேசுகிற ஒரு தார்மீக உரிமை, அதாவது நட்பு ரீதியாக அல்லது கூட்டணி கட்சி அப்படிங்கிற அக்கறையோடு சொல்லக்கூடிய விஷயங்களை விரல் நீட்டி பேசுவதா நீங்க அப்படி எடுத்துக்கிறீங்களா? இல்லைங்க, நட்பை நாம் ஏற்று ரசித்து கேட்டு பேசுவது வேறு. நட்புக்காக கற்பையே நம்ம விட்டு கொடுக்க முடியாதுங்க. அந்த நிலைக்கு அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி தள்ளிவிட முனைகிறார், அண்ணாமலை முனைகிறார் என்று தொண்டர்கள் நினைக்கிறாங்க. காரணம் இங்க ஆமா சொல்லுங்க. இல்ல, இங்க ஒரு தளம் அமைக்க வேண்டும், களம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுக சிதைவடை வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புவதாக அதிமுக தொண்டர்கள் பலரும் விரும்புகிறாங்க. இப்படி இருந்தாலும் கூட அதிமுக ஏன் அப்ப அணி சேர்க்கிறது என்றால் திமுகவை எதிர்க்கிற கட்சிகள் ஒன்று சேர வேண்டும், அந்த வாக்குகள் சிதறிவிடக் கூடாது என்கிற நோக்கத்தை தவிர அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கொள்கை ரீதியாக எந்த விதமான உறவும் கிடையாதுங்க, எந்த விதமான ஒட்டும் கிடையாது. இடைத்தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு உங்க குரல்ல பெரிய மாற்றத்தை பாக்குற, அது சரி, அது நம்ம பேசலாம். ஆனா இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையா விமர்சிச்சுட்டு ஒருத்தர் அதிமுகவுக்கு வராரு, அவரை இணைத்துக் கொள்கிறீர்கள் தான், அது வேறு. ஆனா கூட்டணியில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் கூட்டணியாக இருக்குது, கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக கூட்டணியில் இருக்காங்க. நீங்க நடுவில் உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி இல்லைனாலும் தேசிய அளவில் கூட்டணியில் இருக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியில அந்த மாநில தலைமையை இவ்வளவு கடுமையா விமர்சிக்கிற ஒருத்தரை உடனடியாக இணைத்துக் கொள்வது அப்படின்னா அது என்ன மெசேஜ் சொல்லுன்னு நீங்க யோசிக்கலையா? இல்ல, அதை தெளிவா சொல்லுங்க. அதாவது அவருக்கு அந்த தலைமை பிடிக்கவில்லை, எடப்பாடியார் தான் சரியான தலைமை என்று நம்புகிறார், விரும்புகிறார். இன்னைக்கு இளைஞர்களே அப்படித்தாங்க. நீங்க ஐடி தலைவராகிற திரு நிர்மல்குமார் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிந்து இளைஞர்கள் இன்றைக்கு எடப்பாடியார் சினிமா காட்சி இல்ல, அது ஒரு பெரிய பின்னோரோடு வரல, ஒரு எளியவரை இன்றைக்கு இளைஞர்கள் ஒரு மிகப்பெரிய தலைவராக, மிகப்பெரிய நம்பிக்கையாக, மிகப்பெரிய ஆளுமையாக நினைக்கிறாங்க. அந்த தலைமை, அந்த தலைவர் எடப்பாடியார் என்பதைத்தான் அவர் விரும்பி இருக்கிறார். எனவே அவருடைய விருப்பத்தை நம்ம மாற்றி யோசிக்க முடியாதுங்க, அது காரண காலத்தை கட்டிக்க முடியாதுங்க. இல்ல, யார் எங்க இருக்கணுங்கிற விருப்பம் அவரவர்களுது, அதுல மாற்று கருத்துல நான் இந்த கட்சியில நினைக்கிறேன் அல்லது அந்த தலைவரை பின்பற்ற போகிறேன்னு சொல்றதுல பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்றாக இருக்கக்கூடிய இடத்துல கடுமையான விமர்சனத்தை வச்சுட்டு வரும்போது அந்த விமர்சனத்தை நீங்களும் ஏற்கிறீங்களாங்கிற ஒரு கேள்வி வந்துடும். கூட்டணி தர்மத்திற்கு உட்பட்டதா அது அப்படிங்கிற கேள்வியும் தான் இருக்கிறது. முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிற திரு மணிகண்டன் இணைப்புல இருங்க, பேசலாம்.